வணக்க மக்களே, வெங்காயத்தால் சாப்பிட்றது உடலுக்கு நல்லதா? இந்த ஒரு பதிவில் வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெங்காயம் போன்ற வெங்காயத்தாலும் அவ்வளோ ஆரோக்கியங்களை கொண்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நம்ம டைரெக்டாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் மக்களே. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வெங்காயம் உணவில் சுவையை அதிகரிக்குது. இந்த அற்புதமான வெங்காயத்தாலுமே வந்து உடல்நலம் தொடர்பான பல பிரச்சனைகள்லேருந்து விடுபட உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சலோனி மருத்துவமனையில் புகழ்பெற்ற மருத்துவர்கள் கூட இந்த ஒரு வெங்காயத்தால் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. வெங்காயத்தாலில் சர்பர் எனப்படக்கூடிய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம் வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சல்ஃபர் கலவை உள்ளது. எனவே இவை இன்சுலினை உற்பத்தி செய்ய போதுமான திறனை வந்து உடலுக்கு அளிக்குது. இது நீரிழிவு நோயை பெருமளவில் வந்து தடுக்க உதவுது. நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய உணவில் ஏதாவது ஒரு வகையில் வெங்காயத்தால் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், செரிமானத்திற்கு நல்லது. வெங்காயத்தால் பயன்படுத்தி வந்தால் அது எப்போதாவது பசியை அதிகரிக்க செய்யும். அவை வந்து நார் சத்து நிறைந்தவை மற்றும் சிறந்த செரிமானத்திற்கு உதவுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு உணவு அல்லது மதிய உணவிற்கு மற்ற காய்கறிகளுடன் சேர்த்து சாலடாக உங்களுடைய உணவில் வைத்து சாப்பிடலாம் அல்லது காய்கறியாக பயன்படுத்தலாம். இது மலச்சிக்கல் பிரச்சனைகள்லேருந்து நம்மை வந்து விடுபட உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், கண் பார்வையை கூர்மையாக்குது. வெங்காயத்தாலில் கரோட்டினாய்டு என்ற பொருள் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வையை பராமரிக்க உதவுது. மேலும் இதில் வந்து வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறதுனால கண் பார்வையை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்குது. இதை வந்து உங்களுடைய வழக்கமான உணவில் வந்து சாலடாக சேர்த்து கொள்ளலாம் அல்லது சட்னியாக சேர்த்து சாப்பிட்லாம். இது வந்து உங்களுடைய கண்களின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தால் வந்து அதன் ஆன்டிவைரஸ் பண்புகள் காரணமாக சளி, இரும்பல் மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராட சிறந்த மருந்தாக செயல்படுதுங்க. இது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து அவ்வப்போது வந்து சவால் விடக்கூடிய ஜலதோஷத்தை எதிர்க்கிறது மற்றும் அதிகப்படியான சளியை வந்து குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தாலில் வந்து பார்த்திங்கன்னா அல்லைல் சல்ஃபைடு எனப்படக்கூடிய சல்ஃபர் கொண்ட கலவை நிறைஞ்சிருக்கு. இது ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து போராட உதவுது மற்றும் புற்றுநோய் செல்களை உருவாக்கக்கூடிய நொதிகளின் வளர்ச்சியை தடுக்குது. அதனை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்வதனால புற்றுநோய் போன்ற நோய்கள் வருவதை வந்து ஓரளவு குறைத்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தாலில் வந்து கால்சியம் மற்றும் வைட்டமின் கே போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது எலும்புகளை பலப்படுத்த உதவுது. இதனை வந்து உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் பல்வேறு எலும்பு பிரச்சனைகளை சமாளிக்கலாம். உணவில் வந்து சுவையை அதிகரிக்கக்கூடிய வெங்காயத்தால் ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நன்மை பயக்கும். அதனால் இதை கட்டாயமாக உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, வெங்காயத்தால் வந்து நம்மளுடைய உடலுக்கு நல்லது தான். சாப்பிடுங்க. காய்கறிகள் சேர்த்து சாப்பிடும்போது சாலட்டாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லது. இது போன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.